எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே 2019 ஆண்டு வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போது 2020 ஆண்டு வந்திருக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக பாஸ் பேப்பர் கேள்வி. அதாவது 2020 ஆண்டு வந்திருக்கிற 8வது எஸ்ஏ கேள்வி ஆர்கானிக் சம்பந்தம் வந்திருக்கிற அதை பார்க்க போகிறோம். சரி தானே? ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்த்துட்டோம். சரிதானே? ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் கேள்வியிலே வந்த கேள்வி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ கேள்வி. 2020 ஆண்டு வந்திருக்கிற எஸ்ஏ கேள்வி பார்க்க போகிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லிங்கன்னா ஒரே சேதன தொடக்க சேர்வியாக கொண்டு சரினா ஒரே சேதன தொடக்க சேர்வியாக கொண்ட CH3 CH2 CH2 OH CH3 CH2 CH2 OH மாத்திரம் பயன்படுத்தி சேர்வை G இன் தொகுப்புக்கான ஒரு தாக்க ஒழுங்குமுறை கீழ்காட்டப்படுது. அதாவது சேர்வை G அது இவர்தான் சேர்வை G இவர்தான் சேர்வை G. இந்த Gக்கான ஒரு ஒழுங்குமுறை கேட்டிருக்காங்க. ஒரு ஒழுங்குமுறை தந்திருக்கான். இந்த ஜிக்கான ஒரு ஒழுங்குமுறை தந்திருக்கான். சரியா? இதைத்தான் என்ன செய்யலாம், இதைத்தான் நான் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஒரு 7 படி தந்திருக்கான். இந்த 7 படியையும் கண்டுபிடிக்கணும். அதுல ABCDEF சொல்லி சேர்வைகள் இருக்கு. அந்த சேர்வைகளோட கட்டமைப்பையும் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். சரி, இங்க பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அவன் என்ன சொல்றான்டா, இங்க பாரு. சரியா? படி 1 2 3 சரிதானே? படி 1 2 3 சொல்லி இந்த மூணு படியில என்ன செய்யறான், சீண்ட ஒரு சேர்வையை உருவாக்குறான். 3 படியில அவன் என்ன செய்யறான், சீண்ட ஒரு சேர்வையை உருவாக்குறான். அந்த சீண்ட சேர்வையை என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல பயன்படுத்துறான். சீண்ட சேர்வையை இந்த இடத்துல பயன்படுத்துறான். இந்த சீண்ட சேர்வை என்ன செய்யறான், இந்த இடத்துல பயன்படுத்துறான். சரி, இவங்களை கண்டுபிடிக்கணும். சரி, பாப்போம். கண்டுபிடிக்கிறது பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா சோதனை பொருள்களை என்ன தந்திருக்கான், சோதனை பொருள்களை HBr தந்திருக்கான், PBr3 தந்திருக்கான், PCC தந்திருக்கான், மெக்னீசியம் ட்ரைஈதர் தந்திருக்கான், KCN தந்திருக்கான், செறிந்த H2SO4 தந்திருக்கான், ஐதான H2SO4 தந்திருக்கான். செறிந்த H2SO4 தந்திருக்கான். அடுத்தது என்ன, ஐதான H2SO4 தந்திருக்கான். சரி, இங்க பாரு. இதுல கண்டுபிடிக்கணும். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இதுல CN இருக்காரு. சரிதானே? இந்த இடத்துல என்ன இருக்காரு, CN இருக்காரு. சரி, CN இருக்காரு. இதுல சரி CN இருக்காரு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு சோதனை பொருளை KCN தந்திருக்கானு. சோதனை பொருளை KCN தந்திருக்கான். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல நம்ம KCN போட்டுன்னு எடுப்போம். இந்த இடத்துல KCN போட்டிருக்கான்னு எடுப்போம். இந்த இடத்துல அதாவது இந்த 7வது படியில அவன் KCN போட்டிருந்தான்டா. 7வது படியில அவன் KCN போட்டிருந்தா இருந்தா உனக்கு என்ன செஞ்சு CN மைனஸ், அதாவது இங்க ஏற்கனவே OH மைனஸ் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா செஞ்சோம் CN மைனஸ் கலட்டிருக்கும். சரிதானே? என்ன செஞ்சிருக்கோம், CN மைனஸ் கலட்டிருக்கோம் எடுப்போம். சரிதானே? அப்ப KCN போட்டிருக்கான்னு எடுப்போம். KCN போட்டிருக்கான். சரி, இப்ப KCN போட்டிருக்கான்டா. அவன் இங்க OH இருக்காரு. இங்க ஏதாவது ஒண்ணு கொண்டு சேர்த்திருக்கேன். அதுல இருந்து என்ன சார் KCN எடுக்கான். சோதனை பொருள்கள்ல பார்த்தேன்னு சொல்லி உனக்கு என்ன இருக்குது, PBr3 இருக்காரா, PBr3 இருக்காரு. அப்ப PBr3 இருந்தா நான் என்ன செய்யறேன், நான் இந்த இடத்துக்கு PBr3 என்ன PBr3 போடுறேன். PBr3 போட்டா உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, உனக்கு விளைவா கிடைக்க போது இங்க என்ன CH3 CH2 CH இதுல வந்துட்டு Br, இங்கால வந்துட்டு CH3 இதுல வந்துட்டு CH3 இது கிடைக்கும். இதுல இருந்து KCN போட்டோட இந்த Br மைனஸ் இருக்கிறதுல CN மைனஸ் வந்து நினைவாரு. ஓகே, விளைவு கிடைச்சிட்டு அந்த விளைவு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சரியான்னு சொல்லி பார்ப்போம். சரியான்னு சொல்லி கடைசியில் விளங்கும் நம்மளுக்கு. எனவே இது இந்த சோதனை பொருள் வேற சரி பயன்படுத்தப்படாமல் இருந்தீங்கன்னா எங்க சில இடத்துல தொடர்ந்து இது பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்ம போட்டிக்கிற விட சரியா இருந்திருக்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா என்ன நடந்திருக்குன்னா CH3 CH2 CHOH CH3 CH3ன்னு வராரு. இங்க ஏற்கனவே என்ன இருக்குது, 3 கார்பன் தான் இருக்குது. 3 கார்பன் தான் இருக்குது. இங்க 6 கார்பன் வந்துட்டு 2 மடங்கா இருக்குது. அப்ப 2 மடங்கா இருக்குது. இங்க 3 கார்பன் இருக்குது, இங்க 6 கார்பன் வந்துட்டு 2 மடங்கா இருக்குது. 2 மடங்காகணும்னு சொல்லி என்ன செய்யணும், ஒருத்தர் என்ன செஞ்சீங்க சேர்த்திருக்கணும். என்ன செய்றீங்க, இவரை மாதிரி என்ன செஞ்சீங்க, 2 பேர் சேர்ந்திருக்குது. 2 பேர் சேர்ந்திருக்காரு. 3 கார்பன் வந்து 2 பேர் என்ன சேர்ந்திருக்காங்க. சரி, எப்படி சேர்க்கலாம் சரி பார்ப்போம். அவங்கள எப்படி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல சேர்த்திருக்கானே, இந்த இடத்துல சேர்த்திருக்காங்க. சரி,
கேள்வி சோதனை பொருள்கள்ல பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன தந்திருக்கான், பிசிசி தந்திருக்கான், பிசிசி தந்திருக்கான், பிசிசி தந்திருக்கான். அப்ப என்ன நீங்க எடுத்த உடனே அட்கோல் இருக்குது, அட்கோல் முதல் அட்கோல் ஒன்று இருக்காரு. இந்த இடத்துல பிசிசியை போட்டு பார்ப்போம்னு போட்டு பார்த்துருவேன். பிசிசியை போட்டு பார்த்தேன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல பிசிசி போடுறேன். பிசிசி போட்டு பார்த்தேன்னு சொன்னா பிசிசி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன சரி, பிசிசி போட்டு பார்த்தேன்னா உனக்கு என்ன விளைவு வந்துடும், ஒரு அல்டிஹைடு வந்துட்டு வரா, CH3 CH2 CH3 CH2 CHO ஒரு அல்டிஹைடுன்னு வந்துருவார். சரிதானா, அல்டிஹைடுன்னு வந்துருவார். இதுக்கு இவருக்கு இவருக்கு நீ இவரை கொண்டு சேர்த்தேன், அதாவது CH3 CH CH சரிதானே, MgBr CH3 சரிதானே, இவருக்கு கொண்டு போய் இவரை சேர்த்து H பிளஸ் நீர் போட்டேன்டா, இவரை கொண்டு சேர்த்து H பிளஸ் நீர் போட்டேன்னு நினைஞ்சிருவாரு, இவர் வந்துருவாரு, வந்துருவாரு. இவரை கொண்டு சேர்த்து H பிளஸ் நீர் போட்டேன்னு நினைஞ்சிடும், உனக்கு இந்த விடை வந்துடும், இந்த விடை வந்துடும், இந்த விளைவு கிடைச்சிடும். சரி, இப்ப இவரை 2 பேர் சேர்க்கணும், 2 பேர் சேர்க்கணும். 2 பேர் சேர்க்கறதுக்கு எங்க இருக்குது, இந்த இடத்துல ஒருத்தரோட அதாவது டியோட சிஹெச் ஏத்திருக்கான். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், இது வந்துட்டு டியா இருந்துச்சுன்னு சொன்னா சி வந்துட்டு என்ன இவர் அடிக்கணும், யாரு அல்டிஹைட் அடிக்கணும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இவரை உருவாக்குறது நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒரு படியில உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லி நீ என்ன செஞ்சிருவாய், இந்த இருக்கிற பிசிசியை இங்க போட்ட பிசிசியை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல போட்டேன்னா பிசிசி இந்த இடத்துல போட்டேன்னா நான் என்ன செய்யறேன்னா அல்டிஹைட் இந்த இடத்துக்கு வந்துடும், அதாவது CH3 CH2 CHO ஆல்டிஹைட் இந்த இடத்துல வந்துடும். அவருக்கு நான் என்ன செய்யறேன்னா இவரை கொண்டு சேர்க்க போறேன், அதாவது CH3 CH சரிதானே, CH MgBr CH3 இதோட என்ன செய்யணும், H பிளஸ் நீட் போடணும். ஆனா பாத்தீங்கன்னா H பிளஸ் நீட் போட்டோன்னு இது வந்துடும். நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இடையில ஒரு விளைவு உருவாக்கி என்ன செஞ்சிருக்கேன், இதை உருவாக்கியிருக்கேன். நம்ம H பிளஸ் நீரை நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல தான் போட்டிக்கான்னு எடுக்கணும், H பிளஸ் நீரை நான் இந்த இடத்துல போட்டிக்கான்னு எடுக்கணும். அதாவது H பிளஸ் நீருக்கான என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிச்சேன்னா ஐதான என்ன செஞ்சிருக்கான், H2SO4 தந்திருக்கான், ஐதான H2SO4 தந்திருக்கான். இவரை சேர்த்த உடனுக்கு என்ன விளைவு கிடைக்கும், இதோட சேர்த்த உடனுக்கு என்ன விளைவு கிடைக்க போதும், இந்த இருக்கிறது என்ன இவர் என்ன செஞ்சிருவாருன்னா இந்த ஓட பைப்பினை பிரிக்காரு, பைப்பினை பிரிக்கிற இந்த பைப்பினை பிரிக்கிற காபெல்லாம் இவர் போய் இணைய பைப்பிணைப்பு உடைஞ்சு என்ன செய்யும், ஓட இருக்க பைப்பிணைப்பு உடைஞ்சு அதுல MgBr போய் சேருவாரு. போய் சேர்ந்த உடனே CH3 CH2 CH சரிதானே, இங்க O MgBr வரும், இங்கால CH இந்த CH இது இவர் தானே வந்திருக்காரு, இங்கால ஒரு CH3 இருக்காரு, இங்கால வந்துட்டு ஒரு CH3 இருக்காரு. இந்த கார்பன் வந்துட்டு இந்த கார்பன் வந்துட்டு இந்த கார்பன்ல வர இந்த கார்பன்ல வந்து இணைய இந்த கார்பன் வந்துட்டு இந்த இருக்கிற கார்பனுக்கு வந்து இணைய போகல இந்த சி டபுள் போண்டோ இருக்கிற பைப் இணைப்பு என்ன செய்யும் சொன்னா பைப் இணைப்பு வந்துட்டு உடஞ்சி O மைனஸா போகல இந்த MgBr வந்து இணைவார், O மைனஸா போகல MgBr என்ன செய்வாரு வந்து இணைவாரு. இந்த விலையை வந்துட்டு இப்ப நீ என்ன செய்யணும், இவரை உருவாக்கணும், அதாவது இந்த இருக்கிற சியை உருவாக்கணும். இப்போ உனக்கு விளங்கிட்டு என்ன, இவர் தான் சி, யாரு இவர் தான் சி எடுத்துருக்கோம் என்ன, அதாவது என்ன CH3 CH3 MgBr இதான சி எடுத்திருக்கோம். இங்க பாரு, இவரை உருவாக்கணும்னு சொல்லிச்சேன்னா சரிதானே, இது அல்டிஹைட் இல்ல சரிதானே, இது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு பாப்போம் கண்டுபிடிப்போம். இவரை உருவாக்கணும்னு சொன்ன நீ என்ன செய்வாய், ஒரு அட்கைல் ஏலட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும், மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டாச்சு தானே, மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டா என்ன சரி, ஒரு அட்கைல் ஏலைட் இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது CH3 CH3 சரிதானே, இதுல வந்துட்டு ஒரு BR அட்கைல் ஏலைட் இருக்குது, அட்கைல் ஏலைட் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நீ மெக்னீசியம், இதுக்கு வந்துட்டு மெக்னீசியம் ட்ரை ஈதர் ஈதர் போட்டேன்னா மெக்னீசியம் ட்ரை ஈதர் போட்டேன்னா சரி இந்த விலை வந்துடும். சரி, இவரை உருவாக்குறது பாரு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்பன்ல ஒயிட் பிணைப்பு இருக்கு, அதாவது இந்த கார்பன்ல இருக்குது, அதை இந்த கார்பன் கொண்டு வந்துருக்கானே. இங்க பாரு, இப்படி PBr3 போட்டேன்னா இங்கதான் BR இணையும், அங்க என்ன நடந்திருக்கு சொன்னா அந்த BR இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த நடுவில் இருக்கிற கார்பனுக்கு வந்திருக்குது. அவருக்கு மாத்த என்ன செய்யணும், முதல்ல நீர் ஆற்றில் போட்டு திரும்ப நீ என்ன செய்வாய் HBr8 செஞ்சேன்னு சரி, நீர் ஆற்றி போட்டு HBr8 செஞ்சா நீர் ஆற்றத்துக்கு என்ன செய்வாய்ன்னு சொன்னா சரிந்த H2SO4 போடுறோம், சரிந்த H2SO4 வெப்பம் போட்டேன்னு நீர் ஆற்றப்படும். நீராட்டப்பட்ட உனக்கு என்ன கிடைக்க போதும், CH3 CH டபுள் பாண்ட் CH2 வருவாரு. இவருக்கு SBr போட்டேன், இவருக்கு SBr போட்டேன் உனக்கு என்ன கிடைக்க போதும்,
ஹைட்ரஜன் கூடினதுல ஹைட்ரஜன் குறை இருக்கிறதுல பிஆர் வந்து இணைவாரு அந்த விளைவு கிடைக்கும். ஓகே, என்ன தாக்கமெல்லாம் சரியா போயிட்டு சரியா போயிட்டு. இதுல பார்த்தேன்னு சொன்னா இது வந்துட்டு முதலாவது சோதனை பொருள், இது வந்துட்டு ரெண்டாவது சோதனை பொருள், இது வந்துட்டு மூணாவது சோதனை பொருள், இது வந்துட்டு நாலாவது சோதனை பொருள், இது வந்துகிட்டு அஞ்சாவது சோதனை பொருள், இது வந்துட்டு ஆறாவது சோதனை பொருள், இது ஏழாவது சோதனை பொருள். விளைவுகள்ல பார்த்தீங்கன்னா சேர்வைகள்ல இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி, இது வந்துட்டு சி, சரிதானே? அந்த சிஏ கொண்டு இது வந்து டி, இது வந்து டி, அந்த சி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான். திரும்ப இது வந்துட்டு ஈன்னு சந்திரிக்கான், இது வந்துட்டு ஈன்னு சந்திரிக்கான். இது எஃப் என்ன இந்த அருகில வர எஃப் தெரியும், இதை வந்துட்டு எஃப் தெரியும். சரியா? ஏபிசிடி இஎஃப்ஐஎம். அடுத்தது படிகள், அதாவது 1 தொடக்கம் 7 வரையான படியில் இருக்கிறது இவன் செஞ்சிருக்கானா கண்டுபிடிச்ச சோதனை பொருள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எழுத சொல்லிக்கான். எழுதிட்டோம். சரிதானே? எழுதிட்டோம். சரியான பிள்ளைகள், எழுதிட்டோம். சரிதானே? அடுத்தது பாருங்க, பின்வரும் தாக்க தொடர்புகளை கருதுக. GHK ஆகிய சேர்வைகளின் கட்டமைப்புகளை வரைக. XYZ ஆகிய சோதனை பொருட்களை தரச்சல். சரி, சரி. என்ன சொல்றானா இங்க பாரு, இவர் இருக்காரு, இவருக்கு என்ன செய்யறான்னு சொன்னா எக்ஸ போடுறான். எக்ஸ போட்ட உடனே என்ன செய்யுது, ஜி உருவாகுது. இதுக்கு என்ன செய்யறான் திரும்ப, வைய போடுறான். வைய போட்ட உடனே என்ன செய்யுது, சிஓசிஎல் உருவாகுது. சிஓசிஎல் வருது. சிஓசிஎல் வருது. திரும்ப இதுக்கு என்ன செய்யறான் அவன், இதுக்கு வந்துக்கிட்டு ஜெட்டை போடுறான். ஜெட்டை போட்ட என்ன செய்யுது, எஸ் கிடைக்குது. சரிதானே? இதுக்கான என்ன செய்யறா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட எஸ் பிளஸ் நீர் போடுறான். போட்ட என்ன செய்யுது, கே விளைவா கிடைக்குது. இந்த கே என்னன்னு சொல்லி தந்திருக்கான். கே வந்துட்டு என்னன்னு சொல்லி தந்திருக்கான்னு சொல்லி பார்த்தேன்டா, கே ஆனது NaNO2 ஐதான் HCl உடன் தாக்கம் புரியும் போதோ பென்சைல் அல்கோஹோலை தரும் சொல்றான். இந்த கே அவன் என்ன சொல்றான்டா, இந்த கேக்கு நீ இந்த கேன்ற சேர்வைக்கு என்ன போடட்டான், NaNO2 HCl போட்டேன். NaNO2 HCl போட்டேன்டா உனக்கு என்ன கிடைக்குதான், பென்சைல் பென்சைல் அல்கோஹால் கிடைக்குது. சரியா? பென்சைல் அல்கோஹால் கிடைக்குதுன்னு சொல்லிருக்கான். சரி, இந்த விளைவு கிடைக்குதுன்னு இருக்கான். இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா அவன் என்ன சொல்றான், அந்த XYZ என்ற சோதனை பொருளையும் GHK என்ற சேர்வைகளோட கட்டமைப்பையும் காணட்டான். GHK என்ற சேர்வைகளோட கட்டமைப்பையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சரி, இங்க பாரு, இதுக்கு NaNO2HCl போட போகல என்ன செய்யுது, உனக்கு பென்சைல் அல்கோஹால் கிடைக்குது. கேக்கு வந்துக்கிட்டு NaNO2HCl போட்ட உனக்கு என்ன செய்யுது, பென்சைல் அல்கோஹால் கிடைக்குதாமா. பென்சைல் அல்கோஹால் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா இவர் என்ன அறிக்க போறாரு, இவர் இடத்த என்ன சொல்லி சொன்னா உனக்கு என்னன்னு சொல்லலாம், CH2NH2 சொல்லலாமா. இது என்ன சொல்லலாம், இது பாரு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோன்னா இது வருது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோன்னு சரி இவர் வருது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு நீரேற்றம் செஞ்சோன்னு இவர் வருது. அதான் தாழ்த்தல் அடைஞ்சு இவர் வருதுன்னா அப்ப இந்த H என்ன வரைக்கும்னா, இந்த H வந்துகிட்டு
இந்த H வந்துட்டு என்ன இருக்கும் போது C double bond O NH2 அரிக்க போகுது சரிதானே இது அரிக்க போகுது சரி இதுல இருந்து உனக்கு என்ன செய்யலாம் Z கண்டுபிடிக்கலாமா Z கண்டுபிடிக்கலாம் என்ன செய்யலாம் உனக்கு Z யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் Z யாரா வர போதோ சரி இவருக்கு வந்துட்டு என்ன யாரை போட NH2 வரும் NH2 இவருக்கு நீ Z கண்டுபிடிக்கலாம் என்ன வர போதோ அமோனியா போடுவாய் NH3 போடுவாய் சரியா அமோனியா போட போறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப இவர்ல இருந்து நம்ம அவரை கொண்டு வரணும் இவர்ல இருந்து என்ன செய்யணும் அவரை கொண்டு வர போறோம் சரிதானே எப்படி கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலாம் இங்க பாரு இவரை கொண்டு வரணும்னு சொல்லிச்சேன்னா இவரை கொண்டு வரணும்னு சொல்லிச்சேன்னா உனக்கு என்ன சொல்லலாம் இவர்ல இருந்து யாரு சரிதானே C double bond OH சரிதானே இவர்ல இருந்து சரிதானே நீ வந்துகிட்டு பிசிஎல் த்ரீ போட்ட இவர் வருவாரா பிசிஎல்3 போட்டோன்னு இவர் வருவார் பிசிஎல்3 போட்டோன்னு இவர் வருவார் இங்க பாரு இவரை உருவாக்கணும் சரிதானே இவரை உருவாக்கணும்டா நீ வந்துட்டு பிசிசி போட்ட சாரி பிசிசியா சாரி ஒற்றையட்டுங்கறி சரி ஒன்று போட்டேன்னா சரி ஒற்றையட்டுங்கறி போட்டேன்னா சரி என்ன H பிளஸ் KMNF போடலாம் H பிளஸ் KMNF போடலாம் அல்லது H பிளஸ் K2 Cr2O1 போடலாம் இப்படி ஏதாவது ஒன்று போடலாம் போட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்யும் இவர் ஒற்றையேற்றம் அடைவார் சரிதான பிள்ளைகள் இதான் இதுக்குரிய தாக்கம் இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அவன் என்ன XYZ கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் XYZ கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் இதுல யார் இவர எக்ஸ் இவர் வந்துகிட்டு எக்ஸாம் இவர் வந்துட்டு ஒய்யா இவர் வந்துட்டு செட் இவர் வந்துட்டு செட் அடுத்தது கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் GHK என்ன இது வந்துட்டு G இது வந்து G இது வந்துட்டு H இது வந்துட்டு H இது வந்துட்டு K இது வந்துட்டு K GHK சரியா GHK கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிச்சிட்டேன் இவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை இதைதான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது பி பாட் எடுங்க இது ஏ பாட் பிள்ளைகள் அடுத்து பி பாட் எடுங்க பி பாட்ல என்ன சரியா பின்வரும் மாற்றல் எங்கானும் மூன்றுக்கு மேற்படாத படைகள் நிறைவேற்றப்படும் காட்டும் மூணுக்கு மேற்படாத படைகள் என்ன சரியா கீழே தந்திருக்கிற மாற்றத்தை தலை சொல்லிருக்கான் சரி மூணுக்கு மேற்படாத படையில கீழே தந்திருக்கிற மாற்றத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் ஓகே மூணுக்கு மேற்படாத படியில கீழே வந்திருக்கிற மாற்றத்தின செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் சரி இங்க பார்ப்போங்க என்ன சாரான்னு சொல்லிச்சுன்னா ஒரு அணிலின் இருக்குது சரி அணிலின் இருக்குது இதுக்கு அவன் என்ன செய்யறான் மூணு புரோமேட்டிக்கு இந்த விளைவு தந்திருக்கான் இந்த விளைவை அவனுக்கு என்ன செய்யட்டான் மூணுக்கு மேற்படாத படியில ஒண்ணு உருவாக்க சொல்லியான் மூணுக்கு மேற்படாத படியில கொண்டு வர சொல்லிருக்கான் மூணுக்கு மேற்படாத படியில கொண்டு வர சொல்லிட்டான்டா இங்க பாரு எதுவும் இல்லை சரிதானே இங்க பாரு மூணுக்கு மேற்படாத படியில கொண்டு வர சொல்லிருக்கான் சரிதானே இதுக்கு நீ BR2 போட்டேன் என்ன 3 புரோமினை கொண்டு வரணும் முதல்ல என்ன செய்ய 3 புரோமினை கொண்டு வரணும் BR2 போட்டேன் உனக்கு என்ன செஞ்சிருவாரு 3 புரோமின் வந்துடுவாரா இதுல வந்துட்டு NH2 இருக்க இதுல ஒரு புரோமினம் சரிதானே இதுல ஒரு புரோமின் 3 புரோமின் வந்துடும் சரிதானே 3 புரோமினை கொண்டு வந்துட்டு அடுத்தது சரிதானே அடுத்தது என்ன செய்வான்னு சொன்னா இவருக்கு NaNO2 சரிதானே HCl NaNO2 0.5 பாசில போடுறேன் NaNO2 0.5 பாசில போடுறேன் போட்டேன் உனக்கு என்ன கிடைச்சிடும் 0.5 பாசில போட்டேன்னு சொன்னா உனக்கு இது வந்துகிட்டு N2 + Cl - இது வந்துட்டு இதுல வந்துட்டு பிஆரும் இதுல வந்துட்டு ஒரு பிஆரும் இருக்கிற மாதிரி இதுல வந்துட்டு ஒரு பிஆரும் இருக்கும் இவருக்கு H3PO2 போட்டேன்னா சரி இவர் எல்லாம் போயிடுவார் H3PO2 போட்டேன்னா சொல்லுவாரு இவர் எல்லாம் போயிடுவார் வேற எதுவும் இல்லை H3PO2 போட்டேன்னா இல்லாம போயிடுவாரு அவ்வளவுதான் விளைவு கிடைச்சிட்டு பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்று ஒரு இலவான ஒரு கேள்வி ஒன்று சின்ன ஒரு கேள்வி சரியா அடுத்தது என்ன சொல்றான்டா பின்வரும் தாக்கத்தை கருத சொல்லிக்கிறேன் 2வது கேள்வி என்ன சொல்லிக்கிறேன் பின்வரும் தாக்கத்தை கருது அல்ல PQ இனம் காண சொல்லிக்கிறேன் PQ-வையும்
இனங்கான சொல்லிக்கான் பிஐயும் கியூவையும் என்ன சொல்லிக்கான் இனங்கான சொல்லிக்கான் சின்ன ஒரு கேள்வி பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி உண்டு இல்லை அதுவும் அது ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு சரி என்ன சாரிக்கன்னா ஒரு பென்சின் இருக்குது பென்சின் இருக்குது ஒரு பென்சின் இருக்குது இந்த பென்சின் என்ன செய்யறாங்கன்னா இந்த பென்சினோட பீண்டு ஒருத்தர சேர்க்கான பீண்டு ஒருத்தர சேர்க்கான் சோதனை பொருள்ல கியூ இருக்குது சோதனை பொருள்ல கியூ இருக்குது இங்க என்ன வருது இங்க வந்துட்டு சிஎஸ்3 சிஹெச்3 சரிதானே இவர் இருக்காரு சரிதானே இவர் இருக்காரு இதை உருவாக்கணும் வேற எதுவும் இல்லை சின்ன ஒரு கேள்வி என்ன செய்வீங்க சரி இங்க பாரு இந்த பீன்றது யாரா வைக்க போகுது இந்த பீன்றது யாரு இங்க பாரு சிஹெச்3 சிஹெச்3 சிஎல் இதான் வந்துட்டு என்ன இந்த பீன்றது இவர் தான் வரப்போதோ சிஎல் பிஎல் இதான் வந்துட்டு பிஆரிக்க போதோ கியூ1 வரப்போதோ நீ உலர் ஏஎல்சிஏ3 அல்லது நீரற்ற ஏஎல்சிஏ3 உலர் ஏஎல்சிஏ3 அதாவது நீரற்ற ஏஎல்சிஏ3 சின்னொரு கேள்வி பிஐயும் கியூவையும் கண்டுபிடிக்கலாம் பிஐயும் கியூவையும் கண்டுபிடிக்கட்டாம் அடுத்த சரியான இதுக்கான பொறிமுறையை கேட்டிக்கான் சரிதானே பொறிமுறை பார்ப்போம் எதுவும் இல்லை சின்னொரு கேள்வி பாரு பொறிமுறைன்னு என்ன பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை சின்னொரு விஷயம் ஒன்று தான் இங்க பாரு பொட்டன்சியல் என்ன வர போகுது உனக்கு முதல்ல என்ன செய்யும் சொன்னா இந்த சிஹெச்3 சிஹெச் சிஹெச்3 சிஹெச்சிஎல் சிஹெச்3 சிஹெச்சிஎல் 3CH3 சரி இவர் இருக்கிறது தானே இவர் சரிதானே இவர் என்ன செய்வார்னா முதல்ல ஏஎல்சிஎல்3 ஏஎல்சிஎல்3 தாக்கம் அடைஞ்சி உனக்கு என்ன கிடைக்கும்னா முதல்ல இந்த CH பிளஸ் CH3 டுவைஸ் அதாவது இந்த CH3 சேர்த்து CH3 டுவைஸ் அதாவது CH பிளஸ் இவரை கொண்டு வந்திருக்கேன் சரிதானே அதோட உனக்கு என்ன கிடைக்க போதோ AlCl4 மைனஸ் வரும் என்ன வர போதோ AlCl4 மைனஸ் வரும் AlCl4 மைனஸ் என்ன கிடைக்கும் விளைவா கிடைக்கும் AlCl4 மைனஸ் விளைவா கிடைக்கும் சரிதானே இதுக்கு அடுத்த படியில் என்ன நடக்கும் சொல்லுங்க அடுத்த படியில் இந்த பென்சின் இருக்காது தானே இந்த பென்சின் எடுத்தீங்கன்னா இந்த பென்சின்ல என்ன செய்வோம்னா இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது பென்சின்ல ஹைட்ரஜன் ஒன்று இருக்காது இதுல பார்த்தீங்கன்னா பைப் இணைப்பு 3 பைப் இணைப்பு வருவாரா 3 பைப் இணைப்பு வருவாரு 3 பைப் இணைப்பு வருவார் இந்த இடத்துல என்ன நடக்கும் சொல்லிச்சேன்னா இந்த இடத்துல இந்த இருக்காரு தானே இவர் இந்த இருக்காரு தானே இவர் அதாவது யார் இருக்காரு இதுல யார் இருக்காரு CH3 CH பிளஸ் CH3 இவர் இருக்காரு தானே இவருக்கு என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா இந்த இருக்காரு தானே இந்த பைப் இணைப்பு இந்த பைப் இணைப்பு என்ன செய்வார்னா இந்த நேரல் நோக்கி போவோம் அதாவது இந்த பிளஸ் ஏற்றத்தை நோக்கி போகும் இந்த பைப் இணைப்பு என்ன செய்யும் இந்த நேரேற்றத்தை நோக்கி போகும் இந்த நேரேற்றத்தை நோக்கி போனோடனா உனக்கு அங்கால என்ன விளைவு கிடைக்க போகுதுண்டா உனக்கு அங்கால என்ன விளைவு கிடைக்க போகுதுண்டா உனக்கு அங்கால என்ன விளைவு கிடைக்கும் சரிதானே இதுல ஒரு ஹைட்ரஜனும் இதுல அந்த CH3 இந்த CH3 சரிதான் இவர் இருக்காரு இந்த இடத்துல ஒரு பிளஸ் நேரேற்றம் இருக்கு இந்த இடத்துல ஒரு நேரேற்றம் இருக்கு இதுக்கு அதுக்கு அடுத்த என்ன நடக்கும் இதான் விளைவா உருவாயிட்டாரா இந்த விளைவுல தெரியாத AlCl4 மைனஸ் இந்த AlCl4 இந்த AlCl4 மைனஸ் இருக்கிறது தானே AlCl4 மைனஸ் இருக்கிறது தானே இந்த AlCl4 மைனஸ் இருக்கிறது தானே இந்த மைனஸ் இந்த இருக்கிற மைனஸ் என்ன செய்வாருன்னா இந்த ஹைட்ரஜன் நோக்கி வர இந்த மைனஸ் என்ன செய்வார் இந்த ஹைட்ரஜன் நோக்கி வர இந்த இருக்கிற ஹைட்ரஜனுக்கு வந்திருக்கு இந்த பிணைப்பு என்ன செய்யும்டா திரும்ப பென்சின் வளையத்துக்குள்ள போகும் பென்சின் இடத்துல போகக்குள்ள என்ன செய்யும் இந்த இடத்துல பைப் இணைப்பு உருவாக்கும் பென்சின் இடத்துல என்ன செய்யும் பைப் இணைப்பு உருவாக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும்டா அந்த CH3 இங்கல CH3 இவர் வருவாரு அதோட உனக்கு என்ன வர போகுதுண்டா இந்த AlCl3யும் சக HClம் விளைவா கிடைக்கும் வேற எதுவும் இல்லை இவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை இதான் இதுல பொறிமுறையா இருக்க இதான் என்ன இதுல பொறிமுறையா இருக்க போகுது சரியா இதான் வந்துட்டு இதுல பொறிமுறையா இருக்க போறாரு
அடுத்தது சீப்பாட். சீப்பாட் எடுத்து என்ன வருதுன்னு சொன்னா இலத்திர நாட்ட பிறையீட்டு தாக்கங்களில் பென்சீனிலும் பார்க்க பீனோல் ஏன் தாக்குதிறன் மிக்கதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இலத்திர நாட்ட பிறையீட்டு தாக்கம், இலத்திர நாட்ட பிறையீட்டு தாக்கங்கள்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா பென்சினை விட பீனோல் ஏன் தாக்குதிறன் கூடுதுன்னு சொல்லி பரிவு கட்டமைப்புகளை வச்சு, அதாவது பரிவு கலப்பை வச்சு விளக்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, பென்சினை விட ஏன் பென்சினை விட ஏன் ஃபீனோல் பென்சினோட ஏன் ஃபீனோலுக்கு வந்துக்கிட்டு தாக்குதிறன், அதாவது இலத்திர நாட்ட பிறையீட்டு தாக்கத்துல தாக்குதிறன் ஏன் கூடுன்னு சொல்லி கேட்கணும். சரி, பார்ப்போம். சரி, இவருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பென்சினுக்கு பார்த்தீங்கன்னா பென்சினுக்கு 2 பரிவு கட்டமைப்பு வரும் என்ன. எத்தனை பரிவு கட்டமைப்பு வரப்போகுது? 2 வரும். இதுதானே 2 பரிவு கட்டமைப்பு வரும். பென்சினுக்கு எத்தனை? 2 பரிவு கட்டமைப்பு வரும். இது வந்து என்ன? பென்சினுக்கு வர 2 பரிவு கட்டமைப்பு. இதான் பென்சினுக்கு வர 2 பரிவு கட்டமைப்பு. இது என்ன வரப்போகுது என்ன? பென்சினுக்கு வர 2 பரிவு கட்டமைப்பு இவங்களை தான் இருக்கும். சரி, அதே மாதிரி ஃபீனோலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபீனோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீனோலுக்கும் ஃபீனோலுக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா பரிவு கட்டமைப்பு உறைஞ்சேன்டா இதே மாதிரி சரிதானே, இதே மாதிரி வரப்போதோ. இதுக்கு அடுத்தபடி என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா ஃபீனோலுக்கு இன்னும் 3 கட்டமைப்பு வரும். 3 கட்டமைப்பு வரும் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த பைப் இணைப்பு இங்க வந்து என்ன செய்யும்டா இந்த OH கடையில பைப் இணைப்பு உருவாக்கும். இந்த OH கடையில என்ன செய்யும்னா பைப் இணைப்பு உருவாக்கும். OH கடையில பைப் இணைப்பு உருவாக்கினார். OH கடையில பைப் இணைப்பு உருவாக்கினாரா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா OH கடையில பைப் இணைப்பு ஒன்று கொண்டு வருவார். OH கடையில பைப் இணைப்பு கொண்டாந்தீங்கன்னு சொன்னா இது இருக்க இவரும் இப்படி இருக்க இந்த பைப் இணைப்பு தானே இந்த OH கடையில இந்த பைப் இணைப்பு OH கடையில வந்திருக்கு. வந்த உடனே என்ன செய்யா இங்க ஒரு மறையேற்றம் வரும். இங்க ஒரு மறையேற்றம் வரும். இது திரும்ப அடுத்த என்ன செய்யும் சொன்னா இது திரும்ப இந்த பென்சின் வளையத்துக்குள்ள திரும்ப என்ன செய்யும் சுத்தும். பென்சின் இந்த இருக்கிற பைப் இணைப்பு இந்த இருக்கிற பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா இது என்ன செஞ்சு போயிடும். அதாவது இப்படி இந்த மாதிரி வரும். இதுதானே, இதுல OH இருக்காரு, இரட்டை பிணைப்பு OH இருக்காரு, இந்த பைப் இணைப்பு இருக்கு. இங்க இருந்து பைப் இணைப்பு நெஞ்சிட்டாரு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வர இந்த இடத்துக்கு மைனஸ் வரும். இந்த இடத்துக்கு மைனஸா வரும். சரிதானே, திரும்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா தானே இரட்டை பிணைப்பு OH இருக்க. இங்க பாரு, இங்க ஏற்கனவே இருந்தாதான் ஒரு பைப் இணைப்பு. இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு வரும். இந்த பைப் இணைப்பு இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வர இது மைனஸா போயிடும். இது மைனஸா போயிடும். இது மாதிரி என்ன நடக்கும் சொல்லிச்சுன்னா இங்க 5 பரிவு கட்டமைப்பு வரும். 5 பரிவு கட்டமைப்புகள் வருவார்கள். சரிதானே, பரிவு கட்டமைப்பு படுத்தி என்ன செஞ்சிடும் 5 பரிவு கட்டமைப்பு. அதாவது இது மாதிரி அப்படியும் மாறி சுத்தி சுத்தியே இருக்கும். இதான் என்ன பென்சின் பரிவு கலப்புகள், அதாவது பரிவு கட்டமைப்புகள். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா சரி ஃபீனோல் பென்சினுக்கு பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செய்து பைப் இணைப்பு மாறிருக்காரு. ஆனா ஃபீனோலுக்கு பார்த்தேன்னு சொன்னா ஃபீனோலுக்கு பார்த்தேன்டா என்ன செய்து ஒரு மறையேற்றம் ஒன்று வந்திருக்காரா. இந்த பென்சின்ல இருக்கிற இந்த தனிச்சோடியால என்ன இருந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மறையேற்றம் ஒன்று வந்திருக்கு. இந்த மறையேற்றம் என்ன செய்யும் சொல்லிச்சேன்னா இந்த மறையேற்றம் வந்துட்டு என்ன செய்யும்னா இந்த மறையேற்றம் இந்த பென்சின் வளையத்துக்குள்ள என்ன செய்யும் சொன்னா இந்த மறையால ஒரு பரிவு கலப்பு என்ன பென்சின் வளையத்துக்குள்ள ஒரு அதாவது இலத்தின அடர்த்தி கூடும். இலத்தின அடர்த்தி என்ன செய்யணும் பென்சின் வளையத்துக்கு கூடும். இந்த மறையால என்ன செய்யணும் இலத்தின அடர்த்தி என்ன செய்யணும் பென்சின் வளையத்துக்கு கூடும். பென்சின் வளையத்துக்கு அந்த இலத்தின அடர்த்தி கூடுறதால இங்க இருக்கிற இலத்தின அடர்த்தியோட இங்க என்ன செய்யும் இலத்தின அடர்த்தி கூட இருக்கும். இதால என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா பென்சின் வளையத்துல இலத்தின நாட்டு பிரேட்டு தாக்கத்தை விட பீனோல் நடக்கிற இலத்தின நாட்டு பிரேட்டு தாக்கம் செய்து தாக்குதிறன் கூடுதலா இருக்கும். தாக்குதிறன் கூடுதலா இருக்கும். இதை எழுதி விட்டீங்கன்னா சரி. சரிதானே, இதை எழுதி விட்டீங்கன்னா சரி. அதாவது என்ன ஒட்சிசன்ல இருக்கிற தனிச்சோடியால பென்சின் வளையத்தில் இருக்கிற அந்த பைப் இணைப்பு வந்துக்கிட்டு ஓர் இடப்பாடாட்டு பென்சின் வளையத்துக்குள்ள செய்யணும்னா இலத்தின அடர்த்தியை கூட்டும். இலத்தின அடர்த்தியை கூட்டின உடனே இங்க இலத்தின நாட்ட பிரதிட்டு தாக்கம் வந்துட்டு பென்சினை விட ஃபீனோலுக்கு வந்துக்கிட்டு இலத்தின நாட்ட பிரதிட்டு தாக்கம் தாக்குதிறன் கூடுதலா இருக்கு. சரிதானே, சரி. அடுத்த கேள்வி, இது முதலாக கேள்வி, சீப்பாட்டில் முதலாக கேள்வி. சீப்பாட்டில் 2வது கேள்வி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு உகந்த தாக்கத்தை கொண்டு பீனோலுக்கும் பென்சினுக்கும் இடையே
ஓர் உகந்த தாக்கத்தை கொண்டு பீனோலுக்கு பென்சினுக்கும் இடையே மேல ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ள தாக்குதிறன் வேறுபாட்டை எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. ஓர் உகந்த தாக்கத்தை கொண்டு பீனோலுக்கும் பென்சினுக்கும் இடையே மேலே ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ள தாக்குதிறன் வேறுபாட்டை எடுத்துக்கொள்ளட்டான். சரி, ஏன்னா ஃபீனோலுக்கும் பென்சினுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பென்சினோட ஃபீனோலுக்கு வந்து எலக்ட்ரான் நாட்ட பிறகு தாக்கம் கூட. இதுக்கு என்ன சொல்லிட்டீங்க, ஆதாரம் தர சொல்லிக்கான். என்ன இதை ஒரு ஆதாரம் என்ன சொல்லி அதை சொல்லிக்கான். காட்டப்பட்ட தாக்குதிறன் வேறுபாட்டை எடுத்து சொல்லிக்கான். சரி, உகந்த தாக்கத்தை கொண்டு. சரி, எது சரி தாக்கத்தை சொல்லி என்ன சொல்றீங்கன்னா இதை எடுத்துரைக்க சொல்லிருக்கான். என்ன சொல்லலாம் உங்களுக்கு, நீங்க வந்துட்டு அரை வெப்பநிலையில பீனோலுக்கு வந்துக்கிட்டு புரோமின் நீர் போட்டேன் என்ன செய்யும்னா பீனோலோட தாக்கம் பண்ணி ஒரு வெள்ளை வீல் பொடி ஒன்று கிடைக்கும். ஆனா பென்சின் என்ன செய்யாது, அந்த வெள்ளை வீல் பொடி தரமாட்டார். பீனோல் என்ன செய்யும்னா புரோமின் நீரோட வெள்ளை வீல் பொடி ஒன்று தரும். ஆனா பென்சின் என்ன செய்ய மாட்டார், அந்த வெள்ளை வீல் பொடியை தரமாட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதாவது ஐதான HNO3க்கு வந்துட்டு பீனோல்ல அரை வெப்பநிலை போட்டேன். ஐதான HNO3 வந்துட்டு அரை வெப்பநிலையில பீனோல் தாக்கம் பண்ணி என்ன செய்யும் சொன்னா ஒரு நைட்ரேட்டத்துக்கு உருவாகும். ஆனா பென்சின் என்ன செய்யுது, அந்த தாக்கம் நடக்காது. பென்சினோட அந்த தாக்கம் நடக்காது. அடுத்து என்ன சொல்லலாம் நமக்கு வேற, ஃபீனோல் வந்துக்கிட்டு டயசோனியம் குளோரைட்டோட என்ன செய்யணும்னா அந்த ஒரு ஏசோ சேர்வை தரும். ஃபீனோல் வந்துக்கிட்டு டயசோனியம் குளோரைட்டோட என்ன செய்யணும், ஒரு ஏசோ சேர்வை ஒன்று தரும். ஆனா பென்சின் என்ன செய்ய மாட்டாரு, அந்த ஏசோ சேர்வையை தரமாட்டார். பென்சின் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாரு, அந்த ஏசோ சேர்வையை தரமாட்டார். இதை நீங்க என்ன செய்யணும், அந்த விளக்கங்களா கொடுக்கலாம். அதை நீங்க அதுக்குரிய இந்த தாக்கங்களா கொடுக்கலாம், ஆதாரங்களா கொடுக்கலாம். அடுத்த சொல்லிக்கான நீர் மேலே ரெண்டில் விபரித்த தாக்கத்தின் விளைபொருள்கள் கட்டமைப்பு வரைய சொல்லிக்கார். சரி, மேலே ரெண்டில் விபரித்த தாக்கத்தின் விளைபொருட்களின் கட்டமைப்பு வரைய சொல்லிக்கான். சரிதானே? சரி, என்ன சொல்லிக்கான், மேலே நம்ம சொன்னதான அந்த 3 தாக்கங்கள் சொன்னதானே, அந்த 3 தாக்கங்களுக்குமான விளைபொருட்கள கட்டமைப்புகளை தர சொல்லிக்கான். விளைபொருள் 3 தாக்கத்துக்கு முன்ன அந்த விளைபொருட்கள கட்டமைப்புகளை தர சொல்லிக்கான். சரி, இங்க பாரு 3 தாக்கத்துக்குமான, அதாவது பீனோல் வந்துக்கிட்டு தாக்குவாரு, பென்சின் வந்துட்டு தாக்க மாட்டான்னு சொன்னா இந்த 3 தாக்கத்துக்குமான விளைபொருளோட கட்டமைப்பை தர சொல்லியா. விளைபொருளோட கட்டமைப்பு தர சொல்லியா. இங்க பாரு, முதலாவது என்ன சொன்னேன் நான், புரோமினீர் என்ன, இந்த OH வந்துக்கிட்டு நீ வந்துட்டு Br2 தாக்க விட்டேன். Br2 தாக்க விடுங்க என்ன செய்யும், Br2 தாக்க விட்டேன்னா இங்க OH-ம் இதுல வந்துட்டு Br-ம் இதுல வந்துட்டு ஒரு Br-ம் இதுல வந்துட்டு ஒரு Br-ம் என்ன, இந்த மாதிரி விளைவு கிடைக்கும். இதை என்ன சொன்னேன், இந்த வெள்ளை வீழ்பாடு சொன்னேன். அடுத்து என்ன சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன், என்ன சொல்லுச்சுன்னா HNO2 ரெண்டாவது என்ன சொல்லிச்சுன்னா HNO3 தாக்க வரும். என்ன ஐதான HNO3 தாக்க வரும். ஐதான HNO3 தாக்க விட்டு என்ன சொல்லுச்சுன்னா OH இதை வந்துக்கிட்டு ஐதான HNO3 தாக்க விட்டேன். ஐதான HNO3 தாக்க விட்டேன். உனக்கு என்ன கிடைக்க போதும், சரிதானே? இதுல வந்துட்டு OH, சரிதான், இதுல வந்துட்டு OH இருக்காரு, இதுல வந்துட்டு OH இருக்காரு. ஐதான HNO3 தாக்க விட்டேன்னு சொன்னா இதுல வந்துட்டு NO2-ம் அதோட என்ன செய்யணும், அடுத்தது பராவலியா உதவுல, அடுத்தது என்ன பராவுல, இதுல இன்னோட்டும் விளைவா கிடைக்க போகுது. இதே மாதிரி பார்த்து அடுத்த என்ன செஞ்சோம், டயசோனியம் குளோரைடு, என்ன ஏசோ சேர்வை வர டயசோனியம் குளோரைடு சொன்னோம். சரிதானே? டயசோனியம் குளோரைடு சொல்றோம். சரி, இதை பார்த்து என்ன செஞ்சோன்னா OH இது என்ன சரின்னு செஞ்சோன்னா நீ டயசோனியம் குளோரைட்டோட தாக்க வர N2+ Cl- OH முன்னிலையில தாக்க விட்டேன்னு சொல்லி அவனுக்கு என்ன கிடைக்க போதும், இவர் வந்துக்கிட்டு OH முன்னிலை தாக்க விட்டேன்டா என்ன நடக்க போதும், இதுல வந்துக்கிட்டு இந்த OH இதுல வந்து OH இருக்காது, இதுல வந்துக்கிட்டு இந்த OH இருக்காருன்னு சொல்லி என்ன நடக்கும்னா சரியா பராவுல N இதுல வந்துக்கிட்டு என்ன செய்யும்டா இந்த பென்சின் வரையும் வரும். இதான என்ன, அந்த ஏசோ சேர்வு, இதான வந்துட்டு அந்த ஏசோ சேர்வையை தரும். இதான் வந்துட்டு அந்த ஏசோ சேர்வையா இருக்கு. இதான அந்த விளைவுகள், இதான் வந்துட்டுன்னு அந்த விளைவுகள். சரியான பிள்ளைகள் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டு 2020ஆம் ஆண்டு வந்திருக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான கேள்வி பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கை வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் போடுங்க, டவுட் கிளியர் பண்றேன். எங்களோட வாட்ஸ்அப் குரூப் போல இணைஞ்சு கொள்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அந்த லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப் போல இணைஞ்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.